ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கெண்டை மீன் வந்து இன்றைக்கி வாங்கினோம். சரிங்களா, அதனால் ஒரே மீன் நீட்டாக இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டோம், பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கணும்ல நம்ம வீட்டில், அதனால் இப்போ க்ளீன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா அலசி இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கெண்டை மீன் வந்து வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஏரி மீன் தான், கடல் மீன் இல்லை, ஏரியில் பிடிச்ச மீன் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு இது கடையில் பாருங்கள் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கோம். எதுக்குன்னா கல்லுப்பு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணலாம், அதுக்காக தான். இது வந்து 1 கிலோ மீன். இது மாதிரி கல்லுப்பு போட்டாச்சா, கல்லுப்பு போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி கொடாம்பரம் நல்லா தேய்ச்சி இப்படி தான் சுத்தம் பண்ணணும். சரிங்களா, நாங்கள் வாங்கினோம்ல, அங்கேயே வந்து பீஸ் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வீட்டில் வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு தானே அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சா தான் வறுக்க முடியும். நாங்கள் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது குழம்பும் வச்சு சாப்பிட்றாங்க, ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கெண்டை மீன். மஞ்சத்தூள் வந்து கேட்டாங்க, 1 ஸ்பூனா. இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் கேட்டாங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சு. இது வந்து எதுக்காக மஞ்சள் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. மஞ்சள் எதுக்காக போடுறோன்னா, இது ஏரியிலேருந்து பிடிச்சி வந்த ஏரி மீன் இல்லை, கெண்டை மீன். இது வந்து ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையாகவும் கவுச்சி நீச்சு நாத்தான் அடிக்கும், கவுச்சி நாத்தானே அடிக்கும். அதனால் மஞ்சளை போட்டு ஒரு வாட்டி நல்லா இது மாதிரி கொடாம்பி கழுவிட்டோன்னா அந்த நீச்சு நாத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்காக தான். இது வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக கெண்டை மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வறுவல் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ருசியாக தான் இருக்கும். இதில் முள் தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து சாப்பிட்ணும். எல்லா மீன்லேயுமே முள் இருக்க தான் செய்யும், நம்ம தான் உஷாராக சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே பார்த்து உஷாராக கொடுங்க, முள் இல்லாமல். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் நல்லா ஆஞ்சாச்சு. இது எப்படி நாங்கள் ஃப்ரை பண்ணுறோன்றத நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.